ஹாய் எவ்ரிவான். நாங்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக வந்துட்டு அடிப்படை உரிமைகள் இலங்கையின் அரசியலமைப்பில் வெளிப்படுத்தப்பட்டு மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் சம்மந்தமாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக அடுத்த ஒரு ஆர்டிகல் 10 சொல்லப்பட்ட அடிப்படை உரிமை பார்த்துருந்தோம். ஆர்டிகல் 11 சொல்லப்பட்டது, 12 சொல்லப்பட்டதுன்னு 4 பகுதிகள் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்துருக்கிறோம். அப்போ அதனுடைய அடுத்த பகுதியாக ஐந்தாவது பகுதியாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆர்டிகல் 14 வந்துட்டு அத்தியாயம் 3 ஆர்டிகல் 14 வந்து வெளிப்படுத்தப்பட்ட அடிப்படை உரிமைகள் சம்பந்தமாக நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 14 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுலேயும் வந்து கொஞ்சம் அடிப்படை உரிமைகள் வந்து என்ன செய்யப்படுது, மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் உறுதிப்படுத்தப்பட்டு செய்யப்பட்டிருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 14 பொறுத்த வரைக்கும் 1-2 நிறைய அடிப்படை உரிமைகள் ஆர்டிகல் 14 முதலாவது பேராகிராஃபில் பொறுத்த வரைக்கும் நிறைய அடிப்படை உரிமைகள் என்ன செய்யப்படுது, பட்டியலிடப்பட்டு என்ன செய்யப்படுன்னு சொன்னால் மக்களுக்காக வழங்கப்பட்டு உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14(1)A ஒரு அடிப்படை உரிமை ஏற்பாடு செய்யப்பட்டு 14 முதலாவது பந்தியினுடைய ஏ என்ற பகுதியில் ஒரு அடிப்படை உரிமை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அந்த அடிப்படை உரிமை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பேச்சு சுதந்திரமும் வெளியிடுவதற்கான சுதந்திரம், அதாவது வெளியிடுவதற்கான சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், கருத்து தெரிவிக்கிற சுதந்திரம், கருத்து சுதந்திரம்னு சொல்லி ஒரு அடிப்படை ஒரு மேற்பாடு. கருத்து சுதந்திரம் என்று சொன்னால் நாங்கள் ஒரு கருத்து, நாங்கள் விரும்பின கருத்துக்களை வெளிப்படுத்துறது, எங்களுக்கு தெரிஞ்ச நாங்கள் ஒரு விஷயம் சம்பந்தமாக வெளிப்படுத்தி பேசுவதற்கான ஒரு சுதந்திரம். அதை யாரும் இது பேசக்கூடாது, இந்த விஷயத்தை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி மட்டும் செய்ய முடியாது. அப்படியான ஒரு அடிப்படை உரிமையாகவே அந்த பேச்சு சுதந்திரம், கருத்து சுதந்திரம் என்று சொல்லி ஒரு சுதந்திரம் ஒன்று ஆர்டிகல் 14(1)A வந்து என்ன செய்யப்பட்டா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த அடிப்படை உரிமையை பொறுத்த வரைக்கும் நல்லா கவனிக்கும். நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆர்டிகல் 10, ஆர்டிகல் 11 சொல்லப்பட்ட அடிப்படை உரிமைகள் தான் அப்சல்யூட்டான உரிமைகளாக இருக்கும். அதுக்கு பிறகு வார உரிமைகள் சில விஷயங்களால் கட்டுப்படுத்தப்பட்டு மட்டுப்பாடுகளுக்கு உட்படும் என்று பார்த்துருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த ஆர்டிகல் 14(1)A சொல்லப்பட்ட அடிப்படை உரிமை. பொதுவாக இந்த ஆர்டிகல் 14(1) பிரஜைகளுக்குரியதாகத்தான் சொல்லப்படுது. இலங்கையில் ஒவ்வொரு பிரஜையும் இந்த உரிமைகளுக்கு உறுத்துடையராவார்கள் சொல்லி தான் நாங்கள் இப்போ ABCDன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஆர்டிகல் 14 பிரஜைகள். அப்போ ஆர்டிகல் 14 சொல்லப்படுற அடிப்படை உரிமைகள்ன்றது பிரஜைகளுக்கு மட்டும்தான், இலங்கை பிரஜைகளாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் இந்த அடிப்படை உரிமை இருக்குதுன்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். வேறு வெளிநாட்டவர்களோ அல்லது வேறு பிரஜை அல்லாத, இலங்கை பிரஜை அல்லாத வேறொருவருக்கு இந்த அடிப்படை உரிமை என்ன ஏற்பாடு செய்யப்படையில் இலங்கை பிரஜை ஒருவருக்கு மட்டுமே ஏற்பாடு செய்யப்பட்ட உரிமைகளாக தான் இந்த உரிமைகள் இருக்குது. அதில் ஒன்று நாங்கள் சொன்ன மாதிரி இந்த பேச்சு சுதந்திரம், கருத்து தெரிவிக்க சுதந்திரம். இந்த அடிப்படை உரிமை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியாது. உதாரணமாக பார்த்தீங்கன்னா சில விஷயங்களால் மட்டுப்படுத்தப்படும். உதாரணமாக இன சமூக வாழ்வு, மத சமூக வாழ்வு, இப்போ இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை குலைக்கிற மாதிரியான பேச்சு சுதந்திரம். இப்போ ஒரு மதத்தை நிந்தனை செய்து ஒரு பேசுவாருன்னு சொன்னால் பேசி போட்டு என்ன செய்ய முடியாது, எனக்கு பேச்சு சுதந்திரம் இருக்குது, கருத்து சுதந்திரம் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அந்த ஒரு விஷயத்தால் அது மட்டுப்படுத்தப்படும். அதே போல் சமூக வாழ்வுகளை கெடுக்கிற மாதிரியான விஷயம். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நீதிமன்ற அவமதிப்பு, இப்போ சாதாரணமாக ஒரு நீதிமன்றத்துடைய நடவடிக்கைகளை பிழை சொல்கிற மாதிரியோ அல்லது நீதிபதிகளை பிழை சொல்கிற மாதிரியோ அல்லது வழக்கில் நடக்கப்படுற விஷயங்கள் பிழையாக நடக்குதுன்ற மாதிரியோ நீதிமன்ற விடயங்களை விமர்சிக்கிற மாதிரியோ வந்துட்டு செஞ்சாங்கன்னு சொன்னால் அந்த இடத்துல வந்து நான் பேச்சு சுதந்திரம் இருக்குது, எனக்கு கருத்து தெரிவிக்க சுதந்திரம் அரசியலமைப்பு தந்திருக்குன்னு சொல்ல முடியாது. ஏனென்றால் அப்படிப்பட்ட விடயங்களால் அது என்ன செய்யப்படும் சொன்னால் கட்டுப்பாடுகளுக்கும் மட்டுப்பாடுகளுக்கும் உட்படும் என்று. அதே போல் பார்லமென்ற சிறப்புரிமை தொடர்பான விடயங்களாலையும் இந்த முதலாவது ஏயில சொல்லப்பட்டிருக்கிற இந்த கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரம் என்றது மட்டுப்பாடுகளுக்கு உட்படும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே 14(1)B சொல்லப்படுற விஷயம் என்னென்று சொன்னால் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான சுதந்திரம் ஒன்று தரப்பட்டிருக்குது. இந்த ஒன்று கூடுவதற்கான சுதந்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம், ஒரு இடத்துல நாங்கள் ஒன்று சேர்ந்து அந்த சேர்ந்து ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு இடத்துல ஒன்று சேர்வது அமைதியாக பீஸ்ஃபுல்லாக, அதுக்காக என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் அமைதியற்ற முறையில் குழப்பங்களை உண்டாக்குற மாதிரியாக ஒன்று சேர்வதற்கு முடியாது. அமைதியான முறையில் ஒன்று சேர்வதற்கான ஒரு உரிமையும் உட்படுத்தப்பட்டிருக்கு. இந்த விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் இந்த மத சமூக வாழ்வு அதே போல் இன சமூக வாழ்வு என்ற விஷயங்களை வந்து என்ன செய்ய முடியாதுல்ல, இந்த விஷயங்களாலையும் இதில் சொல்லப்பட்ட உரிமையும் மட்டுப்பாடுகளுக்கு உட்படும். அதே போல தான் ஆர்டிகல் 14(1)C என்ற பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிற அடிப்படை உரிமை வெளிப்படுத்தப்பட்டது என்னன்னு சொன்னால் ஒருங்கு சேர்வதற்கான உரிமைன்னு சொல்லி ஒரு உரிமை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதாவது அசோசியேட்னு சொல்லுவோம். ஒருங்கு சேர்றதுன்னு பல்வேறு அமைப்புகள் ஆட்கள் என்ன செய்யணும், ஒருண்டா சேர்ந்து ஒரு விடயத்தில் ஈடுபடுறது நாங்கள் ஒருங்கு சேர்றேன்னு சொல்லுவோம். நிறைய பல்வேறுபட்ட அமைப்புகள், பல்வேறுபட்ட நிறுவனங்கள் அப்படி ஒன்று சேர்ந்து ஒரு விடயத்துக்காக முன்னெடுத்து செல்றது நாங்கள் ஒருங்கு சேர்றதுன்னு சொல்லுவோம். அந்த ஒரு அசோசியேஷன் சொல்லுவோம், அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ அந்த உரிமையும் என்ன செய்யப்படும் சொன்னால் எங்களுக்கு அடிப்படை உரிமையாக ஆர்டிகல் 14(1)C வந்து என்ன செய்யப்படும் சொன்னால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுவும் இந்த இன சமூக வாழ்வு, மத சமூக வாழ்வு போன்ற விடயங்களால் மட்டுப்படுத்தப்படும். அதே நேரத்தில் தேசிய
பொருளாதாரத்தின் நலன்காக என்ன செய்யும், தேசிய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு செலுத்தக்கூடிய வகையான இல்லாமல் அப்போ தேசிய பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும்னு சொன்னால் அந்த விஷயத்தாலை மீது மட்டுப்பாடுகளுக்கு உட்படும் என்றதை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிகல் 14(1)(d)யில் ஒரு அடிப்படை உரிமையோடு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இந்த 14(1)(d)யில் சொல்லப்பட்ட அடிப்படை உரிமை என்னன்னு சொன்னால் தொழிற்சங்கங்களை அமைக்கிறது. இந்த ட்ரேட் யூனியன்ஸுகள் என்ற ஒரு விஷயம் இருக்குதானே, இப்போ தொழிற்சங்கங்களை அமைத்துக் கொள்வது, அந்த தொழிற்சங்கங்களில் போய் அங்கத்தவராக சேர்றது, அந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுறது போன்ற சுதந்திரத்தை தான் வந்து என்ன செய்யப்படும் ஏற்பாடு. இப்போ எந்த ஒரு நபர் என்ன செய்ய முடியாது, ஒரு தொழிற்சங்கத்தில் யாரும் சேர முடியாது, நீ ஒரு ட்ரேட் யூனியனில் சேர முடியாது, சேர்ந்தால் நாங்கள் வேலை தர மாட்டோம், நீங்கள் அது ட்ரேட் யூனியனில் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வேலை இருந்து நிப்பாட்டுவோம், அப்படியெல்லாம் சில விஷயங்கள்னு சில எம்ப்ளாயரோ சில நிறுவனங்களோ வந்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அது அடிப்படை உரிமையாகவே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. தொழிற்சங்கம் ஒன்றில் சேர்றது, அதனுடைய நடவடிக்கைகளில் பங்கெடுக்கிறது சம்பந்தமாகவும் ஒரு சுதந்திரமாக அது ஏற்பாடு செய்யப்பட்டு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிகல் 14(1)(e) என்ற ஒரு விஷயம் இதான் மதத்தை பின்பற்றுவது சம்பந்தமான ஒரு அடிப்படை உரிமையாக நாங்கள் ஏற்கனவே மதம் சமய சுதந்திரம் என்று சொல்லி ஆர்டிகல் 10வது உறுப்புரிமையில் சொல்லப்பட்ட விஷயங்களை படிக்கும்போது இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம். ஆர்டிகல் 14(1)(e) என்று சொல்லப்படுற விஷயத்தை. ஸோ அது சம்மந்தமான இதை வந்து நான் அந்த வீடியோட லிங்கை வந்து நான் என்ன செய்ய அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுவேன், அதை பார்த்துக்கொள்ள முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிகல் 14(1)(f) என்ற விஷயத்தில் ஒரு அடிப்படை உரிமை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் சொந்த கலாச்சாரத்தையும் சொந்த மொழியையும் பயன்படுத்துவதற்கான அடிப்படை உரிமை. ஒரு நபர் வந்து என்ன செய்ய முடியும், தன்னோட கலாச்சாரத்தை வெளிப்படுத்த முடியும், தன்னுடைய மொழியை வந்து சொந்த மொழியை வந்து எங்கேயுமே பயன்படுத்துறது, தன்னோட கலாச்சாரத்தை பயன்படுத்துகிற அடிப்படை உரிமையாக இதுவும் ஒரு அடிப்படை உரிமைன்னு சொல்லி என்ன செய்யப்படுறா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. அதே போல் தான் ஆர்டிகல் 14(f) அது ஜியில் ஒரு உரிமை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. என்னென்னு சொன்னால் சட்ட முயற்சிகளில் ஈடுபடுறது. இப்போ எந்த ஒரு ஆளும் சட்ட ரீதியான முயற்சிகள், அவர் ஒரு முயற்சி செய்கிறார் ஒரு விஷயத்துக்காக, அதே போல் சட்ட ரீதியான தொழில்களில் உயர் தொழில்களில் ஈடுபடுவதற்கான உரிமை. அப்போ தொழிலில் ஈடுபடு சட்ட ரீதியான தொழில், அப்போ தொழிலில் ஈடுபடுவதற்கான உரிமை என்பது சட்ட ரீதியற்ற இப்போ ஸ்மக்லிங் அந்த மாதிரியான விஷயங்கள், அதே போல் ட்ரக்ஸ் அந்த மாதிரி பிஸ்னஸ்கள் இதெல்லாம் தொழில் என்று சொல்லி எங்களுக்கு அரசியல் ஏற்பாடு செய்யப்பட்டு சொல்ல முடியாது. இது அப்போ சட்ட ரீதியான லோஃபுலியான தொழில்களை வந்துட்டு ஒரு ஆள் மேற்கொள்வதற்கான சுதந்திரம், முயற்சி செய்வதற்கான சுதந்திரம், உயர் தொழில்களில் இருக்கிற சுதந்திரம் என்ற விஷயம் ஏற்பாடு செய்யப்பட்டு அதே இடத்துல இன்னொரு உரிமையும் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் இலங்கை முழுவதும் என்ன செய்ய முடியும், நடமாடுவதற்கான சுதந்திரமும் இருப்பதற்கான சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்குது. எந்த ஒரு ஆளும் நீ இங்கே போக முடியாது, அப்படி இங்கே வர முடியாது, இங்கே இருக்க முடியாது, இங்கே வசிக்க முடியாது அப்படின்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. அதுவும் அரசியலமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இலங்கை முழுவதும் ஒரு ஆள் நடமாட முடியும், இலங்கை முழுவதும் ஒரு ஆள் என்ன செய்ய முடியும், வசிப்பதற்குமான ஒரு உரிமையாக அதுவும் கொடுக்கப்பட்டிருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14(1)(1)(ல் ஜியில் கொடுக்கப்பட்ட ஒரு அடிப்படை உரிமை தான் இந்த இலங்கைக்கு திரும்பி வருவதற்கான ஒரு உரிமை. இலங்கை விட்டு ஒரு ஆள் போனாருன்னு சொன்னால், ஒரு பிரஜை போயிட்டாருன்னு சொன்னால் அந்த பிரஜையை திரும்ப இலங்கைக்கு வர முடியாதுன்னா சொல்ல முடியாது. அவரையும் என்ன செய்ய முடியும் சொன்னால் இலங்கைக்கு திரும்பி வருவதற்கான ஒரு விஷயத்தை வந்து அடிப்படை உரிமையாக என்ன செய்யப்படும் இந்த ஆர்டிகல் 14(1)(1)(ல் வந்துட்டு ஏற்பாடு செஞ்சுருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் தான் ஆர்டிகல் 14 வந்து ஏற்பாடு செய்யப்பட்ட உரிமைகளாக இருக்கும். இந்த உரிமைகளை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக இதுவும் தேசிய ஆர்டிகல் 14 சொல்லப்பட்டிருக்க எந்த ஒரு உரிமையாக இருக்கட்டும், தேசிய பாதுகாப்பு, தேசிய நலன், அதேபோல் பொதுமக்களுடைய பாதுகாப்பு, பொது சுகாதாரம் என்ற விஷயங்களுக்கு ஒன்று கூடுவதற்கான சுதந்திரங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்னு வச்சுக்கொண்டால், அதே போல் அமைதியான முறையில் ஒருங்கு செய்வதற்கான சுதந்திரம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குதுன்றதுக்காக என்ன செய்ய முடியாது, இப்போ ஒரு பொதுமக்களுடைய சுகாதாரத்தை பாதிக்கக்கூடிய மாதிரி சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு இந்த அடிப்படை உரிமை இருக்குன்னு வாதிட முடியாது. என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் ஒரு உதாரணமாக பார்க்க முடியும், இந்த கோவிட் காலங்களில் பார்த்தீங்கன்னா ஆக்கள் கூட்டமாக நிற்க முடியாது, ஒன்று சேர்ந்து வர முடியாது என்ற பலவிதமான கட்டுப்பாடுகள் ரெகுலேஷன்ஸ்லாம் போடப்பட்டது. அப்போ அந்த கட்டுப்பாடுகள் சுகாதார கட்டுப்பாடு நாங்கள் கட்டுப்பட வேண்டியவர்களாக இருப்போம். இப்போ இந்த நேரத்தில் அடிப்படை உரிமை என்றது கட்டுப்பட்டு போயிடும். ஸோ அந்த நேரத்தில் என்ன செய்ய முடியாது, இப்படி எங்களுக்கு ஒன்று சேர்வதற்கான உரிமை தந்திருக்குதானே 14 சொல்லி வாதிட முடியாது. ஸோ அப்போ இந்த ஒட்டுமொத்தமாகவே இந்த 14 இருக்கிற எந்த ஒன்றாலும் பொதுமக்கள் சுகாதாரம், பொதுமக்கள் பாதுகாப்பு என்ற விஷயங்களால் என்ன செய்யப்படக்கூடியதுன்னு சொன்னால் கட்டுப்பாடுகளுக்கு உட்படக்கூடியதாகத்தான் இந்த அடிப்படை உரிமை 14 சொல்லப்பட்டதும் தரப்பட்டிருக்குது. அதே போல தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக இதுதான் அரசியலமைப்பில் 28ஆம் ஆண்டு அரசியலமைப்பில் தரப்பட்ட அடிப்படை உரிமைகளாக இருக்குது. அதோட முக்கியமான ஒரு விஷயமாக என்னன்னு சொன்னால் அரசியலமைப்புக்கு செய்யப்பட்ட 19வது திருத்தத்தின் மூலமாக ஒரு அடிப்படை உரிமை ஒன்று புதுசாக இலங்கையில் என்ன செய்யப்பட்டதுன்னா கொண்டு வரப்பட்டது. 2016ஆம் ஆண்டு செய்யப்பட்ட அந்த 19வது திருத்தத்தின் மூலமாக அது என்னன்னு சொன்னால் ஆர்டிகல் 14A என்ற ஒரு புதிய பகுதி உள்நுழைக்கப்பட்டது. ஆர்டிகல் 14(1)(a) நாங்கள் பார்த்துட்டோம், அது அல்ல இது. ஆர்டிகல் 14A என்று புதிய ஒரு ஒரு
பெரிய ஒரு உறுப்புரை ஒன்று என்ன செய்யப்பட்டிருக்குதுன்னு சொன்னால் உள்நுழைக்கப்பட்டிருக்குது அரசியலமைப்புக்கு. அது என்னன்னு சொன்னால் தகவல் அறிவதற்கான உரிமைன்னு சொல்லி ரைட் டு இன்ஃபர்மேஷன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு உரிமை ஒன்று என்ன செய்யப்படுற எங்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா தகவல்களை பெற்றுக்கொள்வது அரசாங்க ஊழியர்கள், அரசு திணைக்களங்கள் அந்த மாதிரியான ஆட்கள்கிட்ட இருந்து தகவல்களை பெற்றுக்கொள்ளும் பொதுமக்களாகிய நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் என்ன செய்ய முடியும், தகவல்கள் தேவையான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு உரிமை எங்களுக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது இந்த ஆர்டிகல் 14A மூலமாக என்ன செய்யப்படுதுண்டா கொண்டு வரப்பட்டிருக்கு. இது மிக முக்கியமான அரசாங்கத்தினுடைய வெளிப்படைத்தன்மையை பெறுறது, மக்களுக்கு நல்லாட்சி என்ற விஷயத்தை கொடுக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் லஞ்சம் ஊழல் போன்ற விஷயங்கள்லேருந்து தவிர்ப்பு, இந்த மாதிரியான பல நன்மைகள் நாடித்தான் என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னால் இந்த உறுப்புரை புதுசாக கொண்டு வரப்பட்ட இது அடிப்படை உரிமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இது தொடர்பாக 2016ஆம் ஆண்டில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னால் தகவல் அறியும் சட்டம் என்ற ஒரு சட்டம் மூலம் என்ன செய்ய நிறைவேற்றப்பட்டிருக்குது. அப்போ அது சம்பந்தமான தகவல் அறியும் உரிமையில் இருக்கிற விஷயங்கள் அதுக்கான எல்லா தகவல்களும் பெற முடியாது. இப்போ இலங்கை இராணுவத்தில் எவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது, இலங்கை இராணுவத்தில் எவ்வளோ, அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போய் தகவல் தாங்கன்னு சொல்லி கேட்க முடியாது, அதுக்கும் மட்டுப்பாடு இருக்குது. ஸோ அது சம்பந்தமான விஷயங்கள் நாங்கள் தனியாக தகவல் அறியும் உரிமை சட்டம் என்றா என்ன, அதில் என்னென்ன விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நாங்கள் தனியான ஒரு விஷயமாக அதை பார்க்க முடியும். அப்போ இவ்வளவு விஷயங்கள் தான் என்ன செய்யப்படும் எங்களுக்கு அடிப்படை உரிமைகளாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற விஷயங்களாக இருக்குது. ஸோ இதுதான் அடிப்படை உரிமைகள் என்ற விஷயங்கள். நாங்கள் என்னோட என்ன செய்யணும் இவ்வளவு விஷயங்களை ஆர்டிகல் 10, 11, 12, 13 அதே போல் 14வது உறுப்புரை, அதே போல் 14A என்று சொல்லப்படுகின்ற ஒரு உறுப்புரை மூலமாக இவ்வளோ விஷயங்கள் அடிப்படை உரிமையாக பார்த்துருக்கிறோம். அடுத்து நாங்கள் என்ன செய்யலாம் சொன்னால் அடிப்படை உரிமை ஒன்று மீறப்பட்டால் என்ன செய்யப்பட வேண்டும், அடிப்படை உரிமை ஒன்று மீறப்பட்டுச்சுன்னா என்ன நிவாரணங்கள் எங்களுக்காக என்ன சட்டம் தந்திருக்குது இந்த விஷயங்கள் நாங்கள் பார்க்க முடியும். அதில் நீதிமன்றம் மூலம் நடவடிக்கைகள் மூலமாக நிவாரணம் இருக்குது, நீதிமன்ற நடவடிக்கைகள் அல்லாது வேறு வழிமுறைகள் மூலமாக, அதாவது ஹியூமன் ரைட் கமிஷன் அதனுடைய நடவடிக்கைகள் என்ன, அதே போல் நிர்வாகத்திற்கான பாராளுமன்ற ஆணையாளர் என்று சொல்லி ஒருவரின் மூலமாகவும் நாங்கள் நிவாரணங்களை பெற முடியும், ஹியூமன் ரைட் கமிஷனுக்கு போய் நிவாரணங்களை பெற முடியும், உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்குவதன் மூலமாக நிவாரணங்களை பெற முடியும். இப்படியான 3 வகையான நிவாரணங்களை பெறுவதற்கான சந்தர்ப்பம் இருக்குது. அந்த விஷயங்கள் அப்போ நிவாரணங்கள் என்னென்ன இருக்குது, எப்படி பெற முடியும் என்ற விஷயங்கள் நாங்கள் அடுத்தது அப்படி என்ன செய்வோம், இந்த அடிப்படை உரிமைகள் என்றதில் அப்படியே கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இதான் அடிப்படை உரிமை ஆர்டிகல் 14 சொல்லப்பட்ட உரிமைகளாக இருக்குது. அதை நாங்கள் பார்த்துருக்கிறோம். அடுத்த வீடியோவில் நாங்கள் மற்ற விஷயங்களை பார்க்கலாம். Thank you very much.